சிவனுக்கு கோயில் கட்டியவர்கள், அம்மனுக்கு கோயில் கட்டியவர்கள், வேறு பல கடவுள்களுக்கு கோயில் கட்டியவர்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்னர்கள் காலம் தொடக்கம் பெரிய செல்வந்தர்கள் காலம் வரைக்கும் பல்வேறு சாரார் பல்வேறு கோயில்களை கட்டியிருக்கணும். ஆனால் ஏலியனுக்கு கோயில் கட்டியிருக்கணும்னா உங்களால நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கட்டியிருக்கணும். எங்க இந்த கோயிலை கட்டியிருக்கணும், அதை யார் கட்டினா, இந்த கோயில் கட்டுவதற்கு பின்னணியில் இருக்கின்ற விடயம் என்ன, இந்த கோயிலை கட்டுகிறவர்கள் என்ன விடயங்களை சொல்கிறார்கள் போன்ற சில சுவாரஸ்யமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று மன்னர்கள் காலம் தொடக்கம் செல்வந்தர்கள் காலம் வரையில மிக பழமையான கோயில்கள், மிக பிரம்மாண்டமான கோயில்கள், காலத்தால் அழிக்க முடியாத கோயில்கள் என்று சொல்லி நிறைய கோயில்கள் இவர் கட்டினார், இந்த மன்னர் கட்டினார், இந்த முதலாளி கட்டினார், இந்த செல்வந்தர் கட்டினார் என்று நிறைய விஷயங்களை நாங்கள் நிறைய தகவல்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலைமையில இந்தியாவில் தமிழகத்துல ஏலியனுக்கு ஒருத்தர் கோயில் கட்டி இருக்கிறார். இந்த கோயிலை ஏன் கட்டினார், அந்த கட்டுறதுக்கு ஏதாவது விசேஷமான காரணங்கள் இருக்கா போன்ற சில முக்கியமான விடயங்களை பார்க்கறதுக்கு முதல் தமிழகத்துல இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தா சேலம் மாவட்டத்துல இருக்கு. சேலம் மாவட்டத்துல இந்த கோயிலை கட்டுறவருடைய பேர் லோகநாதன் என்றவர் தான் இந்த கோயிலை கட்டுகிறார். அவருடைய பேர் லோகநாதன். இவர் கட்டுற கோயில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் அந்த கோயில் கட்டுமான பணிகளை ஆரம்பிச்சிருந்தார். இப்போ ஓரளவுக்கு அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த கோயிலுக்கு ஸ்ரீ சிவ கைலாய ஆலயம் என்று அவர் தன்னுடைய கோயிலுக்கு பேர் வைத்திருக்கின்றார். இந்த கோயில பிரதானமாக வராகி அம்மனுடைய சிலை உருவச்சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக சிவலிங்கம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. அதற்கு கீழே, அதாவது நிலத்தடியிலே ஒரு தியான மண்டபம் அமைக்கப்பட்டு அந்த தியான மண்டபத்தின் உள்ளே ஒரு ஏலியனுடைய சிலையும் ஒரு அகத்தியர் சித்தருடைய சிலையும் அவர் கட்டியிருக்கின்றார். குறிப்பாக அகத்தியருடைய சிலை வானத்திலே பறப்பதை போன்று அந்த சிலை அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சரி, இவர் ஏன் இந்த அகத்தியர் சிலையையும் இந்த ஏலியனுடைய சிலையையும் வைத்து ஏலியனுக்காக ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார் என்று பார்க்க போனால், அவர் 2 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சுயதொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவருக்கு தன்னுடைய காலிலே ஒரு தீராத வலி ஏற்பட்டதாகவும் அதனை தீர்த்து கொள்வதற்காக சித்தர் பாக்கியா என்ற ஒருவரை சந்தித்து அதற்குரிய சிகிச்சைகளை பெற்று அவர் மூலம் தான் ஞானம் அடைந்ததாகவும் பின்னர் அவருடைய பெயரையே தனக்கு சூட்டி கொண்ட இந்த லோகநாதன் என்பவர் இந்த ஆலயத்தை தன்னுடைய சகாக்கள் அல்லது நண்பர்களுடைய உதவியோடு அங்கே சேலம் மாவட்டத்திலே கட்டி முடித்திருக்கின்றார். 10ஆம் வகுப்பு வரை படித்து முடித்திருக்கின்ற இந்த லோகநாதன், தன்னுடைய கல்வியை முடித்த 10ஆம் வகுப்போடு முடித்த லோகநாதன் இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்ற விடயம் அவர் வாழ்கின்ற ஊரில் உள்ள பலருக்கு தெரியாத நிலைமையிலே சமூக ஊடகங்களிலே பிறவிய இந்த ஏலியனுக்கான கோயில் என்ற விடயம் பிரபலமடைந்ததால் அந்த கோயிலை பார்ப்பதற்காக மிக பெருமளவு மக்கள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இவர் ஏன் இந்த கோயிலை கட்டினார், இந்த கோயிலை கட்டியதன் பின்னர் இந்த கோயிலை கட்டிய அந்த லோகநாதன் என்ன சொல்கின்றார் போன்ற விடயங்களை பார்க்க போனால், அவர் சொல்கின்ற விடயம், தான் அந்த பாக்கியா என்ற சித்தரை சந்தித்த போது அவர் கூறிய வழிகாட்டுதலுக்கு அமையத்தான் இந்த கோயிலை கட்டியதாகவும் அவருடைய முழு விருப்பத்திற்கும் அவருடைய வேண்டுதலுக்கும் இணங்கத்தான் இந்த கோயிலை கட்டியதாக அவர் அந்த கோயிலை கட்டியதற்கான காரணத்தை குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த கோயிலை தான் ஏலியன்களை வைத்து வழிபடுகின்றதற்கு காரணம் இருக்கின்றது. என்னவென்றால், சித்தர்கள், நாங்கள் நிறைய சித்தர்களை பற்றி நிறைய விடயங்களை அறிந்து கொண்டிருப்போம். அவ்வாறான சித்தர்கள், குறிப்பாக அவர் அகத்தியரை குறிப்பிடுகின்றார்.
இவ்வாறான சித்தர்கள் தங்களுடைய ஓலைச்சுவடிகளிலே ஏலியன்கள், அதாவது வேற்றுக்கிரக வாசிகள் அல்லது வேற்றுக்கிரக மனிதர்கள் தொடர்பிலே சில குறிப்புகளை எழுதி வைத்திருப்பதாகவும், அவற்றை ஞான திருஷ்டி அடைந்தவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் அல்லது உணர்ந்து கொள்ள முடியும் என்றும், அவ்வாறான ஒரு விடயத்தை உணர்ந்து கொண்டதன் அடிப்படையிலே தான் இந்த ஏலியன் உருவத்தை அந்த ஆலயத்திலே அமைத்து அதனை வழிபாடு நடத்தி கொண்டிருப்பதாக கூறுகின்றார். மேலும் தன்னை பலர் பல்வேறு விதமாக விமர்சனம் செய்கின்றார்கள். குறிப்பாக பைத்தியம் என்று கூட விமர்சனம் செய்கின்ற ஒரு சூழலிலே தான் அதை குறித்து பெரிதாக இப்போதைக்கு எதையும் அலட்டிக் கொள்வதில்லை என்றும், எதிர்காலத்திலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஏலியன்களை நிச்சயமாக வழிபடுவார்கள் என்று அவர் உறுதியாக கூறுகின்றார். அவருடைய கருத்தின்படி இந்த உலகத்திலே வழிபடப்படுகின்ற எல்லா மதங்களும் அல்ல எல்லா கடவுள்களும் ஏலியன்கள் என்றும், குறிப்பாக சித்தர்கள் போன்ற சில சமய முக்கியஸ்தர்கள் அல்லது சமயத்தினுடைய பிரதானமான நபர்கள் சில விடயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர்கள் என்று கூறப்படுகின்ற இந்த சித்தர்கள் போன்றவர்கள் இந்த ஏலியன்களோடு தொடர்பில் இருந்தார்கள் என்றும், அவர்கள் ஏலியன்களை குறித்த சில முக்கியமான பதிவுகளை மனிதர்களுக்கு விட்டு சென்றார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த விடயம்தான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.